Hi guys, welcome. ஃபைனலாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா vlogging பண்ண போகிறோம். எதுக்கோசரம் இந்த vlogging சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களாம் நான் யூஸ்வலாக ஏதாச்சும் ட்ரிப் போனால் அவங்க யூஸ்வலாக நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, ப்ரோ எங்கே ப்ரோ போனீங்க, எப்படி இருக்குது அந்த இடம், சாப்பாடுலாம் எப்படி இருக்குது, எங்கே ஸ்டே பண்ணீங்க, அந்த ட்ரிப் ஓவராலாக எப்படி இருந்துச்சு இதெல்லாம் என்கிட்ட ஜென்ரலாகவே கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இதை மெயினாக நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, எனக்கு யூஸ்வலாகவே இந்த vlog சேனல்ஸ்லாம் எனக்கு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியானால தான் இன்றைக்கி நான் வந்து vlogging பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு திங் வந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த vlogging சேனலில் எப்படி நம்ம பண்ணுவோம், என்னென்ன கண்டென்ட் இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. இது நான் யூஸ்வலாக நான் எந்த ஒரு கண்டென்ட் நான் ப்ரிப்பேரே பண்ணல, ஆன் ஃப்ளோவில் போகலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓவராலாக என் லைஃப் ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த vlogல ஃபுல்லாக நம்ம காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு vlog ரொம்ப ஸ்பெஷலான vlog. எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துட்டே இருந்துச்சு. இங்கே போவோமா அங்கே போவோமா, சரி நம்ம ஏன் பக்கத்துலேயே நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வயநாடு வந்திருக்கோம். ஸோ வயநாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், நிறையா மவுண்டெயின்ஸ்லாம் சூழ்ந்த ஒரு இடம் தான் வயநாடு. ஸோ அங்கே நம்ம எங்கே இருக்கோம்னா இத்திரிங்கிற ஒரு ஸ்பாட்டில் இருக்கும். இத்திரி வந்து ஒரு நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா உள்ள இடம் தான். இப்போ நம்ம தங்கியிருக்க ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து லக்கிடி. ஸோ லக்கிடி ரெசார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்க ஒரு ரெசார்ட் தான் நான் சொல்லுவேன். இதோட ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதே போல் இந்த ரெசார்ட் வந்து ஒரு அழகான ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு அமைதியான ஒரு இடம். இப்போ நான் எங்கே தங்கியிருக்கேன், எந்த இடத்துல தங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வில்லா டைப் ஒரு இடத்த, ஒரு ஹவுஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம தங்க போகிறோம். ஸோ இதுதான் ஓவரால் ஆம்பியன்ஸ். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்விம்மிங் ஃபுல்லாக நம்ம வில்லாக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஓவராலாக பாருங்கள், இதான் நம்ம வில்லா, நம்ம தங்கியிருக்க வில்லா. இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு உள்ளே போனால் நம்மளுக்கு ஒரு அழகாக ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க உள்ள ரூம்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் என்டர் இன்டு த vlog. வெல்கம். இதுதான் நம்ம தங்கியிருக்க வில்லா டைப் ரூம். பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் ஆனவுடனே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹால். ஒரு அழகாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து சில் பண்ணலாம். இந்த சோஃபா செட்டப்பில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சில் பண்ணலாம். அழகாக ப்ளூ கலர் சோஃபா, ப்ளூ கலர் பேட்டர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த ரூம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான். அடுத்தது நம்ம எங்கே போவோம்னா, டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன டைனிங் இருந்தாலும் ஒரு அழகாக இந்த கேரளாக்கே பேர் போன மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே எப்போ டைனிங்கில் என்ன பண்ணுவோம், உட்காந்து சாப்பிடுவோம். அதை தவிர வேறு எது டிஃப்ரெண்ட்டாக எது பண்ண போகிறது கிடையாது. ஓவராலாக இது தாங்க. என்டர் ஆனவுடனே இதுதான் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால். இந்த ஹாலில் உங்கள் பசங்களோட ஜாலியாக வைப் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுறதுக்குடியான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வில்லாவில் வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இன்டீரியர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே பேட்டர்னாக தான் இருக்குது. கீழே வந்து ஃப்ளோரும் ஒரே பேட்டர்னை கொடுத்துருக்காங்க, வால்ஸும் ஒரே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டாக இருக்குது, எந்த ஒரு கச்சன்னு இல்லாமல் ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கபோர்ட் இருக்குது, ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க, மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களோட அவுட்ஃபிட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெட்ரூம். ஒரு 3-4 பேர் படுத்துங்கிற அளவுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு பெட்டு, நல்லா இருக்குது. பெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணலாம் உட்காந்து, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. சில்ட்ரன்ஸோட எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நல்லா ஃபன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்னொரு பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று சொல்லணும். இங்கே ஒரு கார்பெட் போட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்னா வந்து சூப்பராக இருக்குங்க. அப்படியே நின்றுட்டே இருக்கலாம், ஒரு ஃப்ளோவாக அப்படியே நின்றுட்டு ஏதாச்சும் ஒரு யார்ட்டாச்சும் பேஸ் பண்ணால் இதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி போகலாம். அதுக்கு தான் வந்து ரெசார்ட்ஸில் தான் இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் பார்த்தோம்னா அதோட அச்சசல் காப்பி, அங்கே என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க, ஒரு காம்பேக்டான ஒரு பெட்டு. இதில் என்ன சொன்னோன்னா, நான் ஃபாரஸ்ட் அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன் ஃபாரஸ்ட்னா காட்டுக்குள்ளே கட்டு வச்சுருக்கானுங்க. இது போய் பாருங்கள், இந்த மிரரில் பார்த்தாவே தெரியுது எங்கிருந்து எது வரும்னு தெரியுது. அதுவும் காலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மிரர் ஃபுல்லாமே வந்து அந்த தண்ணிலாம் படிஞ்சு ஒரு மாதிரி ஒரு நீட்டாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரானோடனே அதுதான் நான் பார்த்தேன்.
உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம், அப்படியே மேலே ஏற்றிக்கலாம். இது என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது என்ன வந்து இருக்கிறோம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தான் நம்ம மெயினாக வந்திருக்கோம் இங்கே. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் கொடுத்து ஒரு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த ரெசார்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ரெசார்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணலாம். இது வைப் பண்ணணுன்னா இங்கே வரலாம். ஒரு சிட்டிலாம் நம்மளுக்கு ஒரு நிறையா ப்ரெஷர்ஃபுல்லான லைஃப் இருக்கும். ஸோ அந்த லைஃப்பில் இருந்து ஒரு தூரமான இடத்துல உங்களுக்கு மைண்ட் சில் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு ரெசார்ட்னே சொல்லுவேன். ஸோ இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ரெசார்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக நான் பண்ணுற கண்டென்ட்டை நீங்கள் ரிப்பீட்டாக பார்க்கணுன்னா என்னோட கனெக்டடாகவே எப்பயுமே இருங்க. ஸோ அடுத்தடுத்து வயநாட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னென்ன வைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஜாலியாக வைப்போட ஃபன்னோட உங்களுக்கு அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோட ஸ்டே கனெக்டடாக இருங்க. ஸோ பாய்.